திருவிழிப்பு. இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அருமையான வசனம் வருகின்றது. எகிப்து நாட்டிலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியேறச் செய்த பொழுது விழித்திருந்த இரவு இதுவே. இன்றைய வாசகத்தின் கடைசி வசனத்திற்கு முந்தைய வசனமாக இது தரப்பட்டுள்ளது. ஆண்டவர் கடவுள் 6 நாட்களாக இந்த உலகத்தை படைத்தார். ஒவ்வொரு நாள் முடிவிலும் காலையும் மாலையும் சேர்ந்து முதல் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று என்று வாசகம் கூறுகிறது. அந்த ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாள் முழுக்க ஓய்ந்திருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் எகிப்து நாட்டில் கடவுளின் படைத்திரள், அதாவது இஸ்ராயேல் மக்களை விடுவித்த அந்த இரவில் மட்டுமே ஆண்டவர் விழித்திருந்தார் என்ற வசனத்தை இன்றைய வாசகம் கூறுகிறது. அப்படி என்றால் மற்ற நாட்களிலெல்லாம் இரவு நேரத்தில் ஆண்டவர் ஓய்வெடுக்கிறார் என்கிற அர்த்தத்தில் நமக்கு வருகிறது அல்லவா? அப்படி என்றால் எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்டு கொண்டு வந்த அந்த நிகழ்வு கடவுளே விழித்திருக்கும் அளவுக்கு மிக 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 முக்கியமான நிகழ்வு என்பதுதான் ஆண்டவர் சொல்ல வருகின்ற செய்தி. இந்த காரணத்தால் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் பெருவிழாவன்று நள்ளிரவு திருப்பலி நாம் நிறைவேற்றுகின்றோம். அந்த திருப்பலி ஏன் நள்ளிரவில் நிறைவேற்றுகின்றோம்? இஸ்ராயேல் மக்களை கடவுள் விழித்திருந்து வீட்டு கொண்டு வந்ததைப் போலவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரவில் உயிர்த்தெழுந்து, கண்மூடியிருந்த அவர் விழித்தெழுந்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டார் என்ற ஒரு காரணத்தினால்தான் இரவில் நாம் பாஸ்கா விழாவை, அதாவது ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதன் உட்பொருளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று கேட்டால் நிச்சயமாக நாம் அந்த இரவில் தூங்கி கொண்டு இருக்க மாட்டோம். திருப்பலிக்கு வந்தாலும் கண் அயர்ந்து கொண்டு தூங்கி வழிந்து கொண்டும் இருக்க மாட்டோம். அதற்கு மாறாக ஆண்டவராகிய கடவுள் விழித்திருந்த இரவு இதுதான் என்று சொல்லி நாமும் விழித்திருந்து நமக்கான மீட்பை பெற்றுக்கொண்டு அதற்காக கடவுளுக்கும் நன்றி சொல்வோம். இதை நன்கு உணர்ந்து பார்த்து மீட்பர் பிறந்த கிறிஸ்துமஸ் தினத்தையும் மீட்பை கொண்டு வந்த ஈஸ்டர் தினத்திலும் திருவிழிப்பு திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். விழித்திருந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம் மீட்புக்காக.